ராமானுஜதயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர புராணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் ரம்யஜாமாத்ரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜமுனிம் பஜே பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய பிராச்சேத சாதேஷ பலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்தாத் पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरं आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकि कोकिलं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसी जाते दशरथात्मजे वेदः प्राचेतसा दासीत् साक्षात् रामायणात्मना वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं ஸ்ரீராமாயணம் யுத்த காண்டத்திலே 62வது சர்க்கம். கும்பகர்ணனை எழுப்பி விட்டார்கள். கும்பகர்ணன் நடந்து செல்கிறான். அப்பொழுது ராமர் விபீஷணனிடம் யார் இவன்னு கேட்க விபீஷணன் கும்பகர்ணனை பத்தி விவரிக்கிறான் வரை பார்த்திருந்தோம். இதற்கு மேல என்னன்னு பார்ப்போம். யுத்த காண்டம் 62ஆம் சர்க்கம். சதுராட்சசார்தூலோ நித்ராம் அதசமாகுலஹ ராஜமார்க்கம் ஸ்ரீயாஜுஷ்டம் யயௌ விபுல விக்ரமஹா. இப்ப நல்ல தூக்க கலக்கத்திலே இவன் கும்பகர்ணன் ராஜமார்க்கத்திலே நேரா ராவண பவனத்துக்கு நடந்து போயின்றிருக்கான். அதுதான் இப்ப நடக்கிறது. ராட்சசானாம் சஹஸ்ரைச்ச விருத்தः பரம துர்ஜயா கிரகேபியः புஷ்பவர்ஷேன கீரியமானஸ்ததா யயௌ. அந்த வழிநடுக்க இருக்கக்கூடிய வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள்லாம் ஆயிரக்கணக்கான ராட்சசர்கள் பூவை தூவி அவனை பூஜிக்கிறார்கள். சஹேமஜால விததம் பானுபாஸ்வர தர்சனம் ததர்ஷ விபுலம் ரம்யம் ராட்சசேந்திர நிவிஷேவனம். இப்படி அழகா போகக்கூடிய அவன் பார்த்தான், ராவண பவனத்தை பார்த்தான். சததா சூரிய இவாப்ரஜாலம் பிரவிஷ்ய ரக்ஷோதிபதேர் நிவேஷம் ததர்ஷ தூரே கிரஜமானசஸ்தம் ஸ்வயம்புவம் சக்ர இவாசனஸ்தம். அப்ப அவன் ராட்சச மன்னதன் அவனுடைய அரண்மனைக்கு போனான். ராவண அரண்மனைக்குள்ளே நுழைகிறான். தூரத்திலே பெரிய ஆசனத்திலே இந்திரன் மாதிரி உட்கார்ந்து இருக்கான் ராவணன். அவனை பார்த்தான். பிராத்து சபவனம் கச்சன் ரக்ஷோ கணசமன்விதம் கும்பகர்ண பதன்யாசை ரகம் பயதமேந்தினீம். பூமி நடுங்கிற மாதிரி நடந்து போகிறான். சோபிகம்ய கிரகம் பிராத்து கக்ஷாம் அபிவிகாஹ்ய ததர்ஷோத்விக்னமாசீனம் விமானே புஷ்பகே குரும். இப்ப புஷ்பக விமானத்திலே மனது ஒடிந்து போய் உட்கார்ந்திருந்த ராவணனை பார்த்தான். அத திருஷ்ட்வா தசக்ரீவஹ கும்பகர்ணம் உபஸ்திதம் தூர்ணமுத்தாய சம்ஹிருஷ்டஹ சன்னிகர்ஷமுபானயத். இப்ப கும்பகர்ணனை பார்த்தவனே இந்த 10 தலையுடைய ராவணன் தானே எழுந்து போய் அவனை பக்கத்திலே கூட்டு கொண்டு வருகிறான். அதாசீனஸ்ய பரியங்கே கும்பகர்ணோ மகாபலஹ பிராதுர்வவந்தே சரணௌ கிம் கிருத்யமிதி சாப்ரவீத். உடனே அவன் தன்னுடைய தமையனான ராவணன் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு என்ன செய்ய வேண்டும்னு கேட்டான் கும்பகர்ணன். உற்பத்திய சைன முதிதோ ராவண பரிஷஸ்வஜே சப்ராத்ரா சம்பரிஷ்வக்தஹ யதாவத் சாபிநந்திதஹ. உடனே ராவணன் அவனை தழுவிக் கொள்கிறான். கும்பகர்ண சுபம் திவ்யம் பிரதிபே தேவராசனம். கும்பகர்ணன் உட்காருவதற்கு பெரிய ஆசனத்தை கொடுக்கிறார்கள். சததாசனம் ஆசிரித்ய கும்பகர்ணோ மகாபலஹ சம்ரக்த நயன கோபாத் ராவணம் வாக்கியம் அப்ரவீத். உடனே அந்த கும்பகர்ணன் கோபத்திலே கண்கள்லாம் சிவந்து போய் ராவணனை பார்த்து திட்டுறான். கிமர்த்தம் அஹம் ஆதிருத்ய துவயா ராஜன் விபோதிதஹ சம்சகஸ்மாத் பயம் தேஸ்தி கோத்யமே பிரேதோ பவிஷ்யதி. ராவணா, என்னை எதுக்கு எழுப்பின? உனக்கு யாரிடமிருந்து பயம்? அவரை நான் இப்பொழுதே பிணமாக ஆக்குகிறேன்கிறான். நமே வீரியம் பலே துல்லியம் திரிசுலோகேஷு வித்யதே யதீந்திராத் தே பயம் ராஜன் எதிவா தே ஸ்வயம்புவா. இப்ப என்னுடைய வீரத்துக்கு தக்க வீரம் இந்த 3 உலகங்களிலும் கிடையாது. உனக்கு யாரிடம் இருந்து பயம்? இந்திரன் உன்னை பயமுறுத்தினானா இல்ல அந்த பிரம்மா பயமுறுத்தினானா சொல்லு. பிராத்தரம் ராவண கிருத்தம் கும்பகர்ணம் அவஸ்திதம்
ஈஷத்து பரிவிருத்தாபியாம் நேத்ராபியாம் வாக்கியம் அப்ரவீத். இப்படி ராவணன் கோபம் கொண்டு சிறிது சுழலக்கூடிய கண்ணெல்லாம் சுழட்டின்னு இருக்கான் கும்பகர்ணன். அவனை பார்த்து பேசுகிறான். அத்யதே சுமஹான் காலஹா ஷயானஸ்ய மகாபல சுகிதஸ்துவம் ந ஜானீஷே மமராமகிருதம் பயம். இப்ப எங்கேந்தோ இந்திரன் சந்திரன் நீ கேட்காத, இது ராமகிருதம் பயம், ராமனாலே வந்த பயம் இது. நீ படுத்து தூங்கக்கூடிய காலம்தான் இது. ஆனாலும் அந்த நீ தூங்கக்கூடிய 9 நாள்ல என்னென்னவோ நடந்துருத்தீங்க. அதை நீ ராமனாலே விளைந்த பயம்னு நீ அறிவாய். ஏஷ தாசரதி ராமஹா சுக்ரீவ சகிதோ பலி சமுத்திரம் சபலஸ்திரீ தீர்த்வா மூலம் நஃப் பரிகிருத்ததி. இவன் பாரு, தசரதனின் புள்ள, ஏதோ பொடிப்பைய ராமன். அவன் திடீர்னு சுக்ரீவன் ஒருத்தனை சேர்த்துண்டு பெரிய சேனையோட கடலை கடந்து வந்து நம்முடைய வேர புடிச்சு ஆட்டுறான். ஹந்த பஷ்யஸ்வலங்காயாம் வனான் உபவனானிச்ச சேதுனா சுகமாகம்ய வானரைகார்ண வீகிருத்தம். பாரு, லங்கையை சுத்தி இது வரைக்கும் உப்பு கடல் தான் இருந்தது. திடீர்னு ஒரு அணையை கட்டினாங்க, எல்லாரும் உள்ள வந்தா இப்ப பார்த்தா குரங்கு கடலாக இருக்கிறது. லங்கையை சுத்தி எங்க பார்த்தாலும் குரங்கு தான் தெரியுது. ஏ ராட்சசாம் முக்கியதமா ஹதாஸ்தே வானரைர் யுதி லங்கா தாவன் மகாபாஹோ பாலவிருத்தாவசேஷிதா. கும்பகர்ணா முக்கியமான படைத்தலைவர்கள் எல்லாம் கொன்னுட்டான். முக்கியமான படைத்தலைவர்கள் எல்லாம் பிரஹஸ்தன் சேனாபதி அவனே போயிட்டான். இன்னும் யார் இருக்கா போறதுக்கு? வெறும் சின்ன பசங்களும் வயசானவாளும் தான் லங்கையில மீதி இருக்கா. மீதி எல்லாரையும் முடித்து விட்டார்கள். வானரா நாம் க்ஷயம் யுத்தே நபஷ்யாமி கதாச்சன. இப்படி வானரங்கள்லாம் குறைஞ்சு போறதான்னு பார்த்தா காணவே காணும். அது எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கு வானரங்கள்லாம். நச்சாபி வானரா யுத்தே ஜிதபூர்வா கதாஜன. இது வரைக்கும் வானரங்களை போர்ல யாரும் ஜெயிக்கவும் இல்லை. ததேதத் பயம் உற்பன்னம் திராயஸ்வேஹ மகாபல நாசயத்வம் இமானத்ய ததர்த்தம் போதிதோ பவான். அதனாலதான் எனக்கு ரொம்ப பயம் வந்துடுத்து. இப்படி ஆயிடுத்தே ஒரு நிலைமை. ஆகையாலே தான் உன்னை எழுப்பினேன் கும்பகர்ணா, நீ போய் எல்லாரையும் அழி. சத்ருனா ருத்த நகரம் யுத்தே ஹத சுஹ்ருஜனம் சர்வக்ஷபித கோஷம் ச சத்வம் அப்யவபத்ய மாம் திராயஸ்வேவ மாம் புரீம் லங்காம் பாலவிருத்தாவசேஷிதாம். இப்ப நான் எப்படி இருக்கேன் கும்பகர்ணா? என்னுடைய நகரம் முழுக்க முற்றுகையிடப்பட்டது. எனக்கு உதவி செய்யக்கூடிய ராட்சசர்கள் எல்லாரும் இறந்து போயிட்டான். கஜானாவை பார்த்தா காலியா எடுத்து, இனிமே எங்க போய் கஜானாவை ரொப்பறதுன்னு தெரியல. ஆகையாலே வெறும்னா குழந்தைகளும் கிழவர்களும் தான் இருக்கா லங்கைக்குள்ள. இவர்களை யுத்தத்துக்கு அனுப்ப முடியாது. ஆகையாலே நீந்தான் என்னை காக்க வேண்டும்னு ராவணன் கும்பகர்ணனிடத்துல சொல்கிறான். பிராதுரர் தே மகாபாஹோ குருகர்ம சுதுஷ்கரம் மைவம் நோக்த பூர்வாஹி கஷ்டித் பிராதः பரந்தப. நீ என்ன அண்ணனுக்காக இது ஒண்ணு பண்ணக்கூடாதா? நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லையே. त्वय्यास्ति तु मम स्नेहः परा संभावना च मे दैवासुरेषु युद्धेषु बहुशो राक्षसर्षभ त्वया देवाः प्रतिव्यूह्य निर्जिताश्चासुरा युधि. என்னுடைய அன்பு முழுக்க உங்ககிட்ட தான் இருக்கு கும்பகர்ணனா. நீ எவ்வளவு பேரை எனக்காக ஜெயிச்சிருக்க. அசுரர் யுத்தத்திலையும் தேவ யுத்தத்திலையும் எவ்வளவோ பேரை நீ ஜெயிச்சிருக்க. ததேதத் சர்வமாதிஷ்ட வீரியம் பீம பராக்கிரம நகிதே சர்வபூதேஷு திருஷ்யதே சதுஷோ பலி. இந்த உலகமே சேர்ந்து வந்தாலும் உன்னை எதிர்க்க முடியாது. உன்னுடைய வீரத்தை எல்லாம் இந்த யுத்தத்துல காட்டுவாய். புருஷ்வமே பிரியம் பிரியஹிதமே தத்புதம் யதா பிரியம் பிரியரண பாந்தவ பிரிய ஸ்வதேஜசா விதம சபத்னவாகினி ஷரத்கணம் பவன இவோத்யதே மகான். இப்ப போரிலே பேராவல் கொண்டவனே பிரியரண, போர்னா ஓடிடுவான் கும்பகர்ணம். அப்படி இருக்கக்கூடியவனே நீ என்ன பண்ணு? உன்னுடைய அண்ணன் மேல உனக்கு அன்பு இருந்தால் நீ என்ன பண்ணு? எனக்கு நன்மை பயப்புக்கக்கூடிய இந்த யுத்தத்தை பண்ணுவாயாக. உன்னுடைய ஆற்றல் ஆண்டே இந்த வானர சேனையை ஊதி விடுவாயாக அப்படின்னு சொல்கிறான் ராவணன். இதோடு 62ஆம் சர்க்கம் முடிகிறது.
63ஆம் சர்க்கம் முதல் ஸ்லோகம். தஸ்ய ராட்சச ராஜஸ்ய நிஷம்ய பரிதேவிதம் கும்பகர்ணோ புபாஷேத வச்சனம் பிரஜஹாச. உடனே அலட்சியமா சிரிக்கிறான் கும்பகர்ணன். இவ்வளவு புலம்புறான் ராவணன். இதை கேட்டுட்டு அலட்சியமா சிரித்து விட்டு பேசுகிறான். திருஷ்டோ தோஷோ ஹி யோஸ்மாபிஹ் புரா மந்திர விநிர்ணயே ஹிதேஷ்வனபிரக்தேன சோயமாசாதிதஸ்த்வயா. முன்னாடி மந்திராலோசனை பண்ணோம், நானும் இருந்தேன் அங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து உனக்கு தீமையை விளைக்கக்கூடியதை தான் சொன்னோம். விபீஷணன் ஒருவன் நல்லதை சொன்னான். ஆனா கடைசியில நாங்கள் சொன்னதெல்லாம் பொய்யா எடுத்து, விபீஷணன் சொன்னதுதான் உண்மையா எடுத்து, ராமன் உன்னை அழிக்க போறான் பொழுதுக்கு. சீக்கிரம் கல்வப்யுபேதம் துவாம் பலம் பாபஸ்ய கர்மணஹ நிரயேஷ்வேவ பதனம் யதா துஷ்கிருத கர்மணஹ. பாபச் செயல் புரிந்தவன் நரகத்திலே கண்டிப்பா போய் எப்படி விழுவானோ அப்படி நீ செய்த பாபம் இப்ப உன்னை கிட்டிடுத்து. வேற எதுவும் காரணம் இல்லை. பிரதமம் வை மகாராஜ கிருத்தியமே ததசிந்திதம் கேவலம் வீரிய தர்பேன நானுபந்தோ விசாரிதா. முதல்லயே நீ யோசிச்சிருக்கணும். முதல்லயே சீதையை கடத்தும் பொழுதே நீ யோசிச்சிருக்கணும், நம்மளால முடியுமா முடியாதா, ராமன் நம்மளால சமாளிக்க முடியுமா முடியாதா. ஏதோ உனக்கு கொஞ்சம் வீரம் இருக்குங்கிற அந்த அகங்காரத்துல நீ பண்ணிட்ட. அதற்கு மேல விளையக்கூடிய பயனை நீ யோசிச்சு பார்த்தியோ ராவணா? எஃப் பஷாத் பூர்வ காரியாணி குறியாத் ஐஸ்வர்யமாஸ்திதா பூர்வம் சோத்தர காரியாணி நசவேதனயானயௌ. கும்பகர்ணன் உபதேசிக்கிறான் கடைசியில இப்ப ராவணனுக்கு. இப்ப அழகா ஒரு வார்த்தை சொல்கிறான். சிலர் இருப்பா, ஒருவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாருக்கும் நான் மேம்பட்டவன்கிறத மனசுல நினைத்து கொண்டு விடுவான். அவன் என்ன பண்ணுவான், முன் செய்ய வேண்டியதை பின் செய்வான். எதெல்லாம் முன்னாடியே செய்யணுமோ அதெல்லாம் பின்னாடி தான் செய்வான். எதெல்லாம் பின்னாடி செய்ய வேண்டுமோ அதெல்லாம் முன்னாடி செய்வான். இப்படி யார் ஒருவன் மாத்தி செய்கிறாரோ, முன்னாடி செய்ய வேண்டியது பின்னாடியும் பின்னாடி செய்ய வேண்டியது முன்னாடியும், அவனுக்கு நன்னெறியும் தெரியாது தீநெறியும் தெரியாது, நியாயமும் தெரியாது அந்நியாயமும் தெரியாது. இப்படி ஒருவன் செய்வான். தேசகால விஹீனானி கர்ம. அப்படின்னு என்ன அர்த்தம், முதல்ல யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்த்து நமக்கு பலம் இருக்கா இல்லையா, நம்ம இவனோட யுத்தம் பண்ண முடியுமாங்கிறத முதல்ல யோசிக்கணும். அப்புறம் சீதையை கடத்தணும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், சீதையை முதல்ல கடத்திட்டான், அப்புறம் யுத்தம் பண்ண முடியுமா முடியாதான்னு யோசிக்கிறான். தேசகால விஹீனானி கர்மாணி விபரீதவத் கிரியமானி கிரியமானானி துஷ்யந்தி ஹவீஷ் ஹவீஷ் அப்ரயத்தேஷ்விவ ஹவீம்ஷ் அப்ரயதேஷ்விவ. இப்ப ஏற்ற எல்லா காரியம் பண்றதுக்கும் ஒரு இடம், ஏற்ற காலம் ரெண்டும் இருக்கும். இந்த காலத்துலதான் இந்த காரியம் பண்ணணும், இந்த இடத்துலதான் இது பண்ணணும், இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு நியமம் இருக்கு. அதை அறிந்து அந்த மாதிரி பண்ணணும். அதற்கு விபரீதமாக தகாத காலத்திலே தகாத இடத்திலே ஒரு காரியத்தை செய்தோமாகில் அது தோஷம் உருகின்றன. பக்தியற்றவர்கள் தூய்மையற்றவர்கள் செய்யக்கூடிய யாகம் எப்படி தோஷமாக ஆகிறதோ அந்த மாதிரி இதுவும் தோஷமாக ஆகிறது. யாகம் தான் பண்ணுவோம், ஆனா அந்த யாகத்துல நாம் பண்ண வேண்டிய யாகத்துல ஒரு தூய்மை இல்லாம, ஒரு சரியா தீர்த்தம் ஆடாமலோ இல்ல ஒரு மடியாக இல்லாமலோ ஒரு ஏதோ ஒரு அசுத்தியோடு ஒரு யாகத்தை செய்தோமாகில் அந்த யாகம் எப்படி தோஷமாக பாவமாக சேருகிறதோ அந்த மாதிரி இப்ப ராவணனுக்கு சேருகிறது. திரயாணாம் பஞ்சதாயோகம் கர்மணாம் யஃப் பிரபஷ்யதி சச்சிவை சமயம் கிருத்வா சசம்யே வர்த்ததே பதி. இப்ப எவன் மந்திரிகளோடு நிச்சயமான ஒரு சித்தாந்தத்தை செய்து 3 வகையிலே என்னென்ன வினைகள் வரும், 5 வகையான என்னென்ன யோகங்கள் இருக்கிறது, இதெல்லாம் நன்னு கடைபிடித்து அவன் பண்ணுகிறானோ அவன்தான் நல்ல நெறியிலே நிற்கக்கூடியவன். யதாகமம் சயோ ராஜா சமயம் விசிகீர்ஷதி புத்தியதே சச்சிவான் புத்தியா சஹிருதச்சானுபஷ்யதி தர்மமர்த்தஞ்ச காமம் ச சர்வான் வா ராட்சசாம்பதே புஜதே புருஷ காலே த்ரீணி துவந்த்வானி வா புனஹாம். இப்ப அரசே, நான் உனக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு மன்னன் இருக்கான்னு அவன் சாஸ்திரப்படிதான் நடக்கணும், நல்ல சாத்திர நூல்கள் படிதான் சித்தாந்தத்தை பண்ணணும், அதற்கு மாறாக பண்ணக்கூடாது. அவன் மந்திரிகள் பேச்சையும் அவனுக்கு சொந்தம் பேச்சையும் கேட்டு
அதை அனுசரித்து அதற்கு மேல தன் புத்தியையும் வைத்து தீர்மானிக்க வேண்டும். வெறும் அவ சொன்னான்னு தீர்மானிக்க கூடாது, அதே மாதிரி நம்ம நினைச்சோன்னு தீர்மானிக்க கூடாது. அவர்கள் சொல்லதையும் கேட்கணும், தனக்கும் புத்தி வேண்டும். தீர்மானிக்கிறானோ அவன்தான் அந்த புருஷன் இருக்கானே, அப்படி தீர்மானிக்க கூடியவன் தான் தர்மம், அர்த்தம், காமம் எல்லாத்தையும் அந்தந்த காலத்திலே அடைவானே தவிர தன் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடியவனுக்கு எதுவுமே கிடைக்காது. திரிஷு சைதேஷு யச்ரேஷ்டம் ஸ்ருத்வா தன்னாவ புத்தியதே ராஜாவா ராஜமாத்ரோவா வியர்த்தம் தஸ்ய பகுஸ்ருதம். அரசனோ இல்ல அரசனை சார்ந்தவனோ மூன்று வகையான வினைகளில் எது சிறந்ததோ அதை கேட்டு மனதில் வாங்கி கொள்ளாமல் இருக்கிறானோ அவன் எவ்வளவு படித்து என்ன, எல்லாரும் சொல்றத காதுல வாங்கிக்காம இருந்தா அவன் படிச்சு என்ன பிரயோஜனம்? உபப்பிரதானம் சாந்த்வம் வா பேதம் காலேச்ச விக்ரமம் யோகம் ச ரக்ஷசாம் ஸ்ரேஷ்ட தாவுபௌ ச நயானயௌ காலே தர்மார்த்த காமான்யஹ சம்மந்திர சஜிவை சஹ நிஷேவேத் ஆத்மவால்லோகே நசவ்யசனம் ஆப்னுயாத். அரக்கர்களுக்குள்ளே உத்தமன் நீனு ராவணா. உலகிலே ஏற்ற காலத்திலே ஒருவன் என்ன பண்ணணும்னா சாமோபாயம் இல்ல தானம் இல்ல பேதம் தண்டம், சாம தான பேத தண்டங்கள்ங்கிற இந்த 4 வகைகளிலே 5 யோகங்களை கொண்டு என்ன பண்ணணும்? நன்னெறி தீநெறிகளை ஆராய்ந்து தர்மம், அர்த்தம், காமம்ங்கிற 3 வகை அறம், பொருள், இன்பம்ங்கிற இவற்றை ஒரு தக்க காலத்திலே மந்திரிகளோடு ஆலோசித்து இதை கடைபிடிக்கிறானோ அவன் ஆபத்தே வராதவனுக்கு. ஹிதானுபந்தியம் ஆலோக்கிய காரியா காரியமிஹாத்மனஹா ராஜா சஹார்த்த தத்துவஜ்ஞா சச்சிவை சஹி ஜீவதி. இப்ப இது செய்யத்தக்கது, இது செய்யத்தகாதது, இது தனக்கு மேன்மேலும் நன்மை பயக்கும் காரியம் அப்படின்னு ஒவ்வொரு செய்யக்கூடிய விஷயத்தினுடைய உண்மையை அறிய வேண்டும். இந்த மாதிரி யார் அறிந்திருக்கிறார்களோ அந்த மாதிரி மந்திரிகளோடு கூட நம்ம சேர்ந்து ஆலோசிக்க வேண்டும். அப்படி ஆலோசித்து அதற்கப்புறம் ஒரு காரியத்துல இறங்கணும். அவன் தான் சுகமாக வாழ முடியுமே தவிர எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு காரியத்திலே இறங்கினவன் சுகமாக வாழ்வதில்லை. அனபிஜ்ஞாய சாஸ்திரார்த்தான் புருஷா பசு புத்தயः பிரகல்பியா வக்துமிச்சந்தி மந்திரேஷ்வப்யந்தரீ கிருதாக. சில பேர் இருப்பா மிருக புத்தி, அவளுக்கு மிருக புத்தி தான் இருக்கும், நல்ல மனித புத்தியே இருக்காது. அவர்கள் என்ன பண்ணுவார்னா சாஸ்திர விஷயங்கள்ல என்னென்னலாம் இருக்குங்கிறத அறியாமல் சும்மா ஒரு பட்டாட்டோப்பம், ஒரு பெருமை, இந்த காலத்துல சீன் போடுறதுங்கிறாரு, அந்த மாதிரி ஒரு பட்டாட்டோப்பம் பண்ணணும் தங்களுக்கு. அதற்காக ஒரு ஆலோசனை கூட்டங்கள்ல அவ பேசிடுவா. சும்மா ஒரு பட்டாட்டோப்பம் காண்பிக்கிறதுக்காக பேசி விடுவார்கள். அசாஸ்திர விதுஷாம் தேஷாம் ந காரியம் அஹிதம் வச்சஹ அர்த்தசாஸ்திரான அனபிஜ்ஞானாம் விபுலாம் ஸ்ரீயமிச்சதாம். அப்படி நல்ல அர்த்தசாஸ்திரம்னா பாலிடிக்ஸ், அரசியல். அப்ப ராஜா எப்படி அரசு செய்ய வேண்டும், அப்புறம் அதற்கு மேல இருக்கக்கூடிய நிறைய சாஸ்திரம், இந்த மாதிரி சாஸ்திரங்கள்ல ஞானம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு வெறும் செல்வம் தான் வேண்டும், செல்வத்துக்காக என்ன வேண்டா பண்ணக்கூடியவர்கள், அவர்களுடைய சொல், அவர்கள் மந்திர கூட்டங்களிலே, அதாவது அமைச்சரவை கூட்டங்களிலே சொல்லக்கூடிய சொல் எதுவுமே நம்ம கொள்ளக்கூடாது. அஹிதம் ஜஹிதாகாரம் தாஷ்டியாத் ஜல்பந்தியே நராஹ அவேக்ஷ்ய மந்திரபாஹ்யாஸ்தே கர்த்தவ்யா கிருத்ய தூஷணாஹ. எந்த புருஷர்கள் ஹிதம் என தோன்றும் தீயதையும் தைரியமாக எடுத்துரைக்கிறார்களோ, இப்போ ஒரு தீயது, இது கெட்டதுதான், ஆனா இதுதான் நமக்கு நல்லதுன்னு தைரியமா, இதுதான் நமக்கு நல்லதுன்னு நம்மளை எடுத்து உரைத்தார்கள் ஆகில் அவர்கள் அப்படியே கண்டுக்காம தள்ளி வைத்து விட வேண்டும். விநாசயந்தோ பிராதாரம் சகிதா சத்ருபிர் வதை விபரீதானி கிருத்தியானி காரயந்தீஹ மந்திரினஹா. இப்ப இந்த உலகத்திலே மந்திரிகள் என்ன பண்ணுகிறார்கள்னா, சத்ருக்களோடு சில பேர் சேர்ந்து எஜமானனுக்கே துரோகம் புரிகிறார்கள். தான் பர்த்தா மித்ர சங்காஷான் அமித்ரான் மந்திர நிர்ணயே
வியவஹாரேன ஜானியாத் சச்சிவான் அனுபசம்ஹிதான். இப்படி யார் துரோகம் பண்ணிக்கிறார்களோ மந்திரிகள், அவர்கள் கூடயே இருந்தாலும் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அரசன். சபலஸ்யேஹ கிருத்யானி சஹசானு பிரதாவதா சித்ரமன்யே பிரபத்யந்தே கிரௌஞ்சஸ்ய கமிவத் விஜாஹ. இப்ப இப்புவியிலே எந்த ஒரு காரியத்திலும் ஆலோசனைன்னு இறங்கக்கூடாது. அப்படி ஒருவன் ஆலோசனை இல்லாமல் ஒரு காரியத்துல இறங்கினான்னா ஒரு சபல புத்தி உடையவன் அவன் என்ன பண்ணுகிறான்னா சத்ருக்களுக்கு அதீனமாக ஆகிறான். யோகி சத்ரும் அபிஜ்ஞாய நாத்மானம் அபிரிக்ஷதி அவாப்னோதி சோனர்தான் ஸ்தானாஞ்ச வியவரோப்யதே. இப்ப எவன் ஒருவன் இவன் சத்ருவை நன்னா தெரிந்து கொண்டு கூட இவன் நமக்கு சத்ரு, இவனிடமிருந்து நமக்கு இன்னும் ஆபத்து வரும் என் முதலான எல்லாவற்றையும் நன்னா தெரிஞ்சுட்டான். இவன் இவ்வளவு பெரியவன், இவனுக்கு இவ்வளவு வீரம்னு இருந்து கூட தன்னை காப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்துக்கொள்ளவில்லை ஆகில் அவனுக்கு சங்கடங்கள் தான் எப்பொழுதும் வரும். எதுக்தமிஹதே பூர்வம் கிரியதாம் அனுஜேனச்ச ததேவ நோஹிதம் காரியம் எதிச்சசி ச தத் குரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ராவணா, இது கும்பகர்ணன் இவ்வளவு உபதேசம் பண்ணானே, அப்ப மந்திராலோசனையில யார் பேச்சு கேட்கணும் யார் பேச்சு கேட்க கூடாதுன்னு இவ்வளவு உபதேசம் பண்ணது எதற்குன்னா, இதற்கு முன்னும் நமக்கு தம்பின்னு ஒரு நல்லவன் இருந்தான் விபீஷணன். அவன் என்ன சொன்னானோ அதுதான் இப்பொழுது செய்யப்பட வேண்டும். அதுதான் நமக்கு நன்மை பயக்கும். நீயே யோசிச்சு அதை பண்ணு. விபீஷணன் என்ன சொன்னான்? சீதையை ராமனுக்கு கொடுத்து விடுன்னு சொன்னான். அதுதான் இப்பொழுது நமக்கு நன்மை பயக்கக்கூடியதுன்னு சொல்கிறான் கும்பகர்ணன். தத்து ஸ்ருத்வா தசக்ரீவஹ கும்பகர்ணஸ்ய பாஷிதம் புருகுட்டிம் செய்வ சஞ்சக்ரே க்ருத்தச்சைனம் அபாஷத. உடனே புருவத்தை நெளிச்சுண்டு கோபத்துல ராவணனானவன் பேசுகிறான் கும்பகர்ணன் இடத்திலே. மான்யோ குரு ரிவாச்சாரியா கிம்மாம் துவம் அனுசாசசி கிமேவம் வாக்சிரமம் கிருத்வா காலே யுக்தம் விதீயதாம். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ கும்பகர்ணா? நான் உனக்கு அண்ணா, நீ என்ன ஆச்சாரியன் மாதிரி மதிக்கணும், ஆச்சாரியன் போலே கௌரவிக்கத்தக்கவன் நானு. எனக்கு நீ உபதேசம் பண்ணவா நான் உன்னை கூட்டேன். எனக்கு நீ உபதேசம் பண்றதை நிறுத்திட்டு என் காதுல எதுவுமே ஏறல. இவ்வளவு நேரம் நீ சொன்னதெல்லாம் என்ன சொன்னு கூட எனக்கு கேட்கல காதுல. அதனால தேவையில்லாம சிரமப்படாத, பேசி பேசி கொஞ்சம் உன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்காத. நீ என்ன பண்ணி நேரா யுத்தத்துக்கு போ. விப்ரமா சித்தமோஹாத்வா பலவீரியாஸ்ரயேனவா நாபிபன்னமிதானீம் யத் வியர்த்தாஸ்தஸ்ய புனః கதா. இப்ப நீ புத்தி மயக்கத்துல இருக்க, அதனால உனக்கு ஒரு காம ஆசையினாலேயோ இல்ல புத்தி மயக்கத்தினாலேயோ இல்ல ஆற்றல் ஆண்மையும் எனக்கு இருக்குங்கிறதுனாலயோ எது ஒண்ணு முன்னாடி நாம் செய்யலையோ அதை பத்தி பின்னாடி பேசி பிரயோஜனம் கிடையாது. அஸ்மின் காலே து யத்யுக்தம் ததீதானீம் விதீயதாம் கதம் து நானு சோச்சந்தி கதம் து கதமேவஹி. போனது போனதுதான், போனதை பத்தி இப்ப நான் கவலைப்பட விரும்பல. இப்ப எது தேவையோ அதை மட்டும் பண்ணு கும்பகர்ணா. மமாபனயஜம் தோஷம் விக்ரமேன சமீகுரு யதி கல்வஸ்தி மே ஸ்னேஹோ விக்ரமம் வாவகச்சசி. இப்ப என்ன இது வரைக்கும் தோக்கடிச்சுட்டா, என்ன நான் அப்படியே போர்ல இருந்து ஓடி வந்துட்டேன். அந்த தோஷத்தை உன்னுடைய வீரத்தினாலே சமம் செய். நீ என் மீது உனக்கு பாசம் இருந்ததாகில் நீ அது அவசியமா செய்வாயாக. எதிவா காரியமே தத்தே ஹிருதி காரிய தமம் மதம். இதுதான் உனக்கு தலை சிறந்த காரியம்னு உன் மனசுல தோன்றித்துன்னா இதை செய். சசுஹ்ருத்யோ விபன்னார்த்தம் தீனம் அப்யவபத்யதே சபந்துர்யோபநீதேஷு சாஹாயோபகல்பதே. எவன் ஒருவன் காரியங்கள்லாம் நாசமா போய்
ஒரு மாதிரி கலங்கி தவிக்கிறான், ஒரு ஒண்ணுமே செய்ய முடியாதபடிக்கு. அவனை ஆதரிக்கிறானோ அவன் தான் சரியான நண்பன். அவன் நல்ல சமயத்திலே இருக்கக்கூடியவனை ஆதரிக்கிறத காட்டிலும் அவன் தீன தசையிலே இருக்கிறவனை ஆதரிக்கிறவன் தானே நண்பன். அவன் தான் உறவினன். நீ என்னவோ என்கிட்டே உபதேசம் பண்றிய கும்பகர்ணா, நீ எனக்கு இப்ப என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ணணும். தமதைவம் ப்ருவாணம் து வச்சனம் தீர தீரதாருணம் ருஷ்டோயமிதி விஜ்ஞாய சனைக் லக்ஷ்ணம் உவாச்சக. அப்ப இப்படி இவன் பேசன உடனே இவன் ரொம்ப கோபமா இருக்கான் ராவணன்னு நினைத்து கொண்டு இனிமையாக பேசினான். அதீவ ஹி சமாலக்ஷ்ய பிராதரம் சுபிதேந்திரியம் கும்பகர்ண சனைர்வாக்கியம் பபாஷே பரிசாந்த்வயன். உடனே கும்பகர்ணன் தன்னுடைய தமையனார் ரொம்ப பதறார் அப்படின்னு கவனித்து கொண்டு உடனே மெதுவா பேசுகிறான். அலம் ராட்சச ராஜேந்திர சந்தாபம் உபபத்யதே ரோஷம் ச சம்பரித்யஜ்ய ஸ்வஸ்தோ பவித்தும் அருஹசி. போரும், நீ ரொம்ப தாபத்தை அடைந்து விட்டாய், உன்னுடைய கோபத்தை விடு, நிம்மதியா இரு. நைதன் மனசி கர்த்தவ்யம் மை ஜீவதி பார்த்திவ தமஹம் நாசயிஷ்யாமி யத்கிருதே பரிதப்யசே. நான் உயிரோடு இருக்கிறவரை நீ கவலைப்படக்கூடாது ராவணா. கும்பகர்ணனான நான் உயிரோடு இருக்கிறேன். ஆகையாலே நீ எதனால கவலைப்படுகிறையோ அவனை நான் கொல்கிறேன் அப்படின்ட்டான் கும்பகர்ணன். நல்லது சொல்லி பார்த்தான், கேட்கல. ஒண்ணு ராவணன் கையால நாம் உயிரை விடுவதற்கு ராமன் கையால விடலாம்னு முடிவு பண்ணிட்டான் கும்பகர்ணன். அவசியம் துஹிதம் வாச்சியம் சர்வாவஸ்தம் மயா தவ பந்துபாவாதவ அபிஹிதம் பிராத்ரு ஸ்னேகாச்ச பார்த்திவ. நான் யுத்தம் பண்ணலன்னு சொல்லல, இருந்தாலும் உனக்கு எது நன்மையோ அதை சொல்லணும். ஏன்னா நான் உனக்கு தம்பி. தம்பி எப்பயும் அண்ணனுக்கு நன்மையைத்தானே நினைக்க வேண்டும். எத்து சதிருஷம் எத்து காலேஸ்மின் கர்த்தும் ஸ்னிக்தேன பந்துனா சத்ருனாம் கதனம் பஷ்ய கிரியமானம் மயாரணே. சரி நீ பாரு, நான் உன்னுடைய சகோதரனா ஆயிட்டேன். ஆகையாலே உன்னுடைய சகோதரனா இருந்து யோசிச்சா நான் என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ண வேண்டும். அதை நான் பண்ணுகிறேன், நீ பார்ப்பாயாக. அத்ய பஷ்ய மகாபாகோ மயா சமரமூர்தனி ஹதே ராமே சஹபிராத்ரா திரவந்தீம் ஹரிவாஹினீம். நீ பாரு, நான் இன்னைக்கு ராமனை கொள்கிறேன், எல்லா வானரசனையும் ஓட போறது. அத்ய ராமஸ்ய தத்ருஷ்ட்வா மயா நீதம் ரணாச்சிரஹ சுகி பவ மகாபாகோ சீதா பவது துக்கிதா. இப்ப நான் இன்னைக்கு ராமன் தலைய பிச்சுண்டு வரேன், உன் கையில கொடுக்கறேன், நீ சந்தோஷமா இரு, சீதை துக்கமாக இருக்கட்டும். அத்ய ராமஸ்ய பஷ்யந்து நிதனம் சுமஹத் பிரியம் லங்காயாம் ராட்சசா சர்வே ஏதே நிகத பாந்தவாக. இப்ப யாருக்கெல்லாம் ராட்சசர்கள் இறந்து போயிட்டாரோ அவர்கள் பந்துக்கள்லாம் பார்க்கட்டும், அவர்கள் எல்லாருக்கும் எது ரொம்ப பிடிக்கும்? ராமன் இறக்க வேண்டும். அத்யசோக பரீதானாம் ஸ்வபந்து வத காரணாத் சத்ரோ யுதி விநாசேன கரோம் அஸ்திர பிரமார்ஜனம். இப்ப தங்களுடைய பந்துக்கள்லாம் யுத்தத்துல இறந்து போயிட்டாலேன்னு ராட்சசர்கள்லாம் இங்க அழறா. அவர்களுடைய கண்ணீரை நான் துடைக்கிறேன். எப்படி? சத்ருவை அழித்து நான் துடைக்கிறேன். அத்ய பர்வத சங்காஷம் சசூரியமிவ தோயதம் விகீரணம் பஷ்ய சமரே சுக்ரீவம் பிளவகோத்தமம். இந்த சுக்ரீவன் இருக்கானே, அவனை நான் சிதைக்க போகிறேன். கதம் துவம் ராட்சசைரியேபிர் மயாச்ச பரிரக்ஷிதः ஜிகாம்சுபிர் தாசரதிம் வத்யசே த்வமிஹானக. இப்ப தேவரீர் தசரதன் பிள்ளையை கொல்ல ஆவல் கொண்ட இந்த ராட்சசர்களாலும் என்னாலும் காக்கப்பட போகிறீர். இப்பொழுது உனக்கு இப்படி இருக்கும்பொழுது, நான் இருக்கும்பொழுது அவன் எப்படி உன்னை கொல்லுவான்னு பேசுகிறான் கும்பகர்ணன். அத்தபூர்வம் ஹதேதேன மயித்வாம் ஹந்தி ராகவஹ நாகமாத்மனி சந்தாபம் கச்சேயம் ராட்சசாதிப. ராட்சசமன்னா, முதலில் நான் அவனால் கொல்லப்பட்ட பிறகே ராமன் தேவரீரை கொல்வான். நான் என் விஷயத்தில் துயரை அடைவேன்கிறான். இப்போ முதல்ல ராமன் என்னதான் கொல்லுவான், அதுக்கப்புறம் தான் உன்னை கொல்ல முடியும். காமம் இதானீமபி மாம் யாதிஷத்வம் பரந்தப நஃபரஃப் பிரேஷணீயஸ்தே யுத்தாயதுல விக்ரம. எல்லாம் இருக்கட்டும், இந்த க்ஷணமே என்ன போருக்கு நீ அனுப்பு, நான் உடனே போருக்கு போகிறேன். அகமுத் சாதயிஷ்யாமி சத்ருன் ஸ்தவ மகாபல. உன்னுடைய சத்ருக்களை நான் வேற இருக்கிறேன். எதி சக்ரோ எதியமோ எதிவா
எதிபாவகமாருதௌ தானகம் யோதயிஷ்யாமி குபேர வருணாவபி. இந்திரனோ யமனோ அக்னியோ வாயுவோ குபேரனோ வருணனோ யார் வந்திருந்தாலும் நான் போர் செய்து அவர்களை எதிர்த்து போரிடுகிறேன். கிரிமாத்திர ஷரீரஸ்ய சிதசூலதரஸ்ய மே நர்ததஸ்தீக்ஷ்ண தம்ஷ்ட்ரஸ்ய விபீயாச்ச புரந்தரஹா. இப்ப நான் யுத்தத்துல போய் பெரிய சக்திங்கிற ஆயுதம், கூர்மையான ஆயுதத்தை கையிலே வைத்து கொண்டு மலை போன்ற உடம்போடு நின்னேன்னா, ஒரு கர்ஜனை இட்டேன்னா இந்திரன் கூட அப்படியே நடுங்குவான். இந்திரனினுடைய நெஞ்சில கூட பயம் பெரிதா முளைத்து விடும். அதவா தியக்த சத்ரஸ்ய மிருத்னதஸ்தரசா ரிபுன் நமே பிரதிமுகே ஸ்தாத்தும் கச்சித் சக்தோ ஜிஜி விஷுஹு. அப்படி இருக்கட்டும், நான் ஆயுதங்களை விட்டேன்ன என் முன்னாடி எவனும் உயிரோடு நிற்க மாட்டான். நைவசக்தியா நகதயா நாசினா நேஷுபிஷிதைஹி அஸ்தாபியாம் ஏவ சம்ரப்தோ ஹனிஷ்யாமி வஜ்ரினம் ஹனிஷ்யாம்யபி வஜ்ரினம். சக்திங்கிற ஆயுதமோ இல்ல கதையோ இல்ல கத்தியோ அம்போ எதுவும் எனக்கு வேண்டாம். என் கையாலேயே நான் இந்திரனை கூட அழிச்சிடுவேன். எதிமே முஷ்டி வேகம் ச ராகவோத்ய சகிஷ்யதே ததஃ பாஸ்யந்தி பானௌகா ருதிரம் ராகவஸ்ய தூ. ஒருவேளை நான் கையாலேயே அந்த ராகவனை முஷ்டியால குத்த போறேன், அந்த ராமன் அதை பொறுத்து கொண்டு இருந்தால் கூட என்னுடைய ஷரஜாலங்கள் அம்புகள் அவனுடைய ரத்தத்தை குடிக்க போகின்றன. அஜிந்தயித்வா பானௌகா ருதிரம் ராகவஸ்ய ச லக்ஷ்மணஸ்ய ச வாஸ்யாமி சிரகாலம் பிபாசிதா. ரொம்ப காலமா எனக்கு தாகம், நான் அந்த ராமனுடைய லக்ஷ்மணனுடைய ரத்தங்களை எல்லாம் பருக போகிறேன். சிந்தையா பாதசேராஜன் பாத்யசேராஜன் கிமர்த்தம் மயி திஷ்டதி சோஹம் சத்ரு விநாசாய தவ நிர்யாத்து முத்யதா. இதோ நான் புறப்பட்டு விட்டேன், சத்ருக்களை கொல்வதற்கு நான் புறப்பட்டேன். நீ ஏன் இனிமே மனசுல கவலையோட இருக்க? இனிமே சந்தோஷமா இரு. முஞ்ச ராமாத் பயம் ராஜன் ஹனிஷ்யாமி ஹசயுகே ராகவம் லக்ஷ்மணம் சைவ சுக்ரீவம் ச மகாபலம் ஹனுமந்தம் ச ரக்ஷோக்னம் லங்கா ஏன பிரதீபிதா. இப்ப ராமனிடத்திலிருந்து பயத்தை விடு நீ முதல்ல. நான் இன்னைக்கு ராமனை கொன்று விடுவேன், லக்ஷ்மணனையும் கொன்றுடுவேன், சுக்ரீவனையும் கொன்னுடுவேன், ஹனுமானையும் கொன்னுடுவேன். ஹனுமான் தானே இந்த லங்கைக்கு தீ வைத்தான், அவனையும் கொன்னுடுவேன். ஹரீன்ஸ்சாபி ஹனிஷ்யாமி சயுகே சமவஸ்திதான் அசாதாரணமிச்சாமி தவதாத்தும் மஹத்ருஷா. இப்போ உனக்கு இந்த மாதிரி ஒரு புகழை நான் விளைவிக்கிறேன், எல்லாரையும் கொன்னுடுறேன். எதி சேத் இந்திராத் பயம் ராஜன் எதிவாபி ஸ்வயம் புவஹ தத்தோஹம் நாசயிஷ்யாமி நைஷம் தம இவாம் சுமான். இந்திரன் அவன்கிட்டேந்து பயம் இருந்தாலும் சரி, இல்ல அந்த பிரம்மாவிடம் இருந்து பயம் இருந்தாலும் சரி, தேவர்களிடமிருந்து இருக்கக்கூடிய பயத்தையே நான் போக்கிடுவேன். இவன் என்ன மனிதன் தானே, நான் போக்கி விடுகிறேன். அபிதேவாஷயிஷ்யந்தே க்ருத்தே மயி மஹீதலே யமம் ச சமயிஷ்யாமி பக்ஷயிஷ்யாமி பாவகம் ஆதித்யம் பாதயிஷ்யாமி சநக்ஷத்ரம் மஹீதலே. தேவர்கள் கூட பூமியில விழுந்துடுவா என்னுடைய கோபத்தினால. யமனை கூட நான் அடக்கி விடுவேன், நெருப்பை நான் உண்ணு விடுவேன், ஆதித்யனை சூரியனை கீழே தள்ளி விடுவேன் என்றெல்லாம் பேசுகிறான் கும்பகர்ணன். சதக்ரதும் பாதயிஷ்யாமி பாஸ்யாமி வருணாலயம் பர்வதான் சூர்ணயிஷ்யாமி தாரயிஷ்யாமி மேதினீம். இந்திரனை கொன்று விடுவேன், இந்த கடலை கூட மொத்தமா பருகி விடுவேன், இந்த மலைகளை எல்லாம் அப்படியே பொடி பொடியா ஆக்கிடுவேன், பூமியையே ரெண்டா பிளந்துடுவேன். தீர்க்க காலம் பிரசுப்தஸ்ய கும்பகர்ணஸ்ய விக்ரமம் அத்ய பஷ்யந்து பூதானி பக்ஷமானானி சர்வஷா. இவ்வளோ காலம் நான் தூங்கியிருக்கேன், என்னுடைய வீரத்தையே யாரும் பார்க்கல, இன்னைக்கு பார்க்கட்டும். நன்விதம் திரிவிதம் திரிதிவம் சர்வம் ஆஹாரஸ்யன பூரியதே. என்னுடைய ஆகாரம் நான் சாப்பிடணும்னு நினைச்சேன்னா இந்த மூலகங்கள்ல இருக்கிற எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன், எனக்கு அது பத்தவே மாட்டேங்கிறது. வதேனதே தாசரதே சுகார்ஹம் சுகம் சமாஹர்த்தும் அஹம் ரஜாமி நிகிருத்ய ராமம் சஹலக்ஷ்மணேன காதாமி சர்வான் ஹரியூத முக்கியான். நான் ராவணது வதத்தினாலே ராவணனான உனக்கு பாக்கியத்தை தருவதற்காக இதோ சொல்கிறேன்கிறான் கும்பகர்ணன். லக்ஷ்மணனோடு ராமனையும் வானரசேனை தலைவர்கள் எல்லாரையும் இப்பவே நான் கொன்று வாயிலே போட்டு கடித்து உண்ணப் போகிறேன்.
रमस्वकामं पिबचाग्र अग्र्यवारुणीं कुरुष्वकृत्यानि विनीयतां जरः मयाद्य रामे गमिते यमक्षयं चिराय सीतावशगा भविष्यति. இனிமே எதேச்சையா இன்பம் மட்டும் அடை, நல்ல மத்தியபானம் நல்ல சுறாபானத்தை பருகு, என்னென்னலாம் காரியம் இருக்கோ எல்லாம் பண்ணு, மனக்கவலைய விடு. ராவணா, இன்னைக்கு போய் நான் ராமனை கொல்றேன், சீதை உனக்காக ஆகிவிடுவாள்னு சொல்லி முடிக்கிறான் 63ஆம் சர்க்கத்திலே. இப்ப கும்பகர்ணன் கடைசியாக வந்து உபதேசித்தான். அதையும் ராவணன் கேட்கவில்லை. உடனே கும்பகர்ணன் நான் யுத்தத்துக்கு போறேன்னு கிளம்பினான். இதோடு 63 சர்க்கம் ஆகிறது. அடுத்து 64வது சர்க்கம். ததுக்தம் அதிகாயஸ்ய பலினோ பாகுஷாலினஹ கும்பகர்ணஸ்ய வச்சனம் ஸ்ருத்வோவாச்ச மகோதரஹ. இதை கேட்டு மகோதரன் அங்க இருந்த அரக்கன் அவன் கும்பகர்ணனுடைய வார்த்தையை கேட்டு பேசிக்கிறான். கும்பகர்ண குலே ஜாதோ கிருஷ்ட பிராகிருத தர்ஷன அவலிப்தோ ந சக்னோஷி கிருத்தியம் சர்வத்ர வேதிதம். நஹி ராஜா ந ஜானீதே கும்பகர்ண நயானயௌ த்வம் து கௌஷோரகாத்ருஷ்டஹ கேவலம் வக்துமிச்சசி. கும்பகர்ணா, நற்குலத்திலே பிறந்து அதிக பிரசங்கியா அற்ப நோக்கமுடையவர் செருக்கு தலையேறிக்கு உனக்கு. கும்பகர்ணா, உனக்கு எதுவுமே தெரியல, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியல. கும்பகர்ணா, மன்னனுக்கு தெரியாதா? ராவணனுக்கு நீதி அநீதி எல்லாம் தெரியாதா? உனக்கு என்ன தெரியும்? நீ போய் ராவணனுக்கு உபதேசிக்கிறியே அப்படின்னு மகோதரன் கும்பகர்ணனை திட்டுகிறான். ஸ்தானம் விருத்திம் ச ஹானிம் ச தேசகால விபாகவித் ஆத்மனச்ச பரேஷாம் ச புத்தியதே ராட்சசர்ஷபஹா. எது இடம், எது காலம், எது பொருள், இடம் பொருள் ஏவல் எல்லாத்தையும் அறிந்தவர் ராவணன். அவனுக்கு போய் நீ ஒன்னும் தெரியலங்கிற மாதிரி உபதேசிக்கிறியே. ஏதோ இவ்வளவு ராஜா இப்படி இருக்கணும், ராஜா அப்படி இருக்கணும்லாம் உபதேசிச்சியே. யத்வசக்யம் பலவதா கர்த்தும் பிராகிருத புத்தினா அனுபாசித விருத்தேன கஹ்குர்யாத் தாதிருஷம் புதஹா. இப்போ பலவான்னு ஒருத்தன் இருந்தான்னா அவன் செய்யக்கூடியதான் செய்வான், செய்ய முடியாத யார் செய்வான்? யாஸ்து தர்மார்த்த காமான்ஸ்துவம் பிரவீஷி பிருதகாஸ்ரயான் அனுத்போத்தும் ஸ்வபாவே தான் நஹில்லக்ஷணமஸ்திதே. இப்ப நீ கும்பகர்ணா, நீ உனக்கு தர்மம் அர்த்தம் காமம் இவைகள் அந்தந்த காலத்துக்குன்னு இருக்க வேண்டியதுன்னு சொன்ன. உனக்கு நீ அதை சொல்லலாமா? உனக்கு யோகியத்தை இருக்கா முதல்ல உபதேசம் பண்றதுக்கு? கர்ம சைவ ஹி சர்வேஷாம் காரணானாம் பிரயோஜகம் ஸ்ரேய பாபீயசாம் சாத்திர பலம் பவதி கர்மனாம். எல்லா இடத்திலும் செயல்கள், எல்லா இடத்திலும் உத்தேசியங்கள் முடிவிட்டது செய்கை. பிரயோஜனம்ங்கிறது கர்மம் தான். ஏன்னா சில சமயத்துல பாப செயல்களுக்கும் நன்மை கிடைக்கிறது இந்த உலகத்துல பார்க்கிறோம். நம்ம ஒரு கெட்ட செயல் புரிந்து நல்லதை வாங்கியிருப்போம். நிஸ்ரேய சபலாவேவ தர்மார்த்த விதராவபி அதர்மானர்த்தயோ பிராப்திஹி பலம் ச பிரத்யவாயிகம். தர்மம் அர்த்தம் ரெண்டுமே நல்ல பயன்கள் தான். அதர்மம் அனர்த்தம் இதுல தீய பயன் கிடைக்கிறது. ஐஹலௌகிக பாரத்ரம் கர்மம் பும்பிர் நிஷேவ்யதே கர்மாண்யபி து கல்யாணி லபதே காமமாஸ்திதஹா. இப்ப புருஷர்கள் இவ்வுலகுக்கும் அவ்வுலகுக்கும் உகந்ததான காரியம் செய்யணும். இப்ப இதோ இந்த உலகத்துல இருந்ததா மட்டும் போராது, மேலுலகத்துக்கு போய் எது நல்லது கிடைக்குமோ அதையும் செய்யணும். இப்ப காம புருஷார்த்தத்தை ஒருத்தன் கை கொண்டானாகில் அவனுக்கு நல்லதுதான் கிடைக்கும். தத்ர கிளிப்தம் இதம் ராஜா ஹிருதி காரியம் மதம் ஜனஹ சத்ரௌ ச சாஹசம் யத் ஸ்யாத் கிமிவாத்ராபணீயதாம். ஆகையாலே ராவணன் என்ன முடிவு பண்ணானோ அதுதான் நமக்கும் சம்மதம்னு இருக்கணும். சத்ரு விஷயத்துல அடாத செயல் பண்றதுல என்ன தப்பு? நல்லவர்கள்ட்ட தான் பண்ணக்கூடாது, சத்ருக்கள்கிட்ட ஏன் பண்ணக்கூடாதா? ஏகஸ்யைவாபியானே தூ ஹேதுர்யஃப் பிரகிருதஸ்த்வயா தத்ராப்யனுபபன்னம் தே வக்ஷ்யாமி யதசாது ச. நீ ஒருவனா போய் எதிர்த்து போரிடும் பொழுது அதற்கு எது காரணமாக சொன்னியோ
அதிலே எது அசாது, எது பொருந்தாததோ, எது தகாததோ அதெல்லாம் நான் உனக்கு எடுத்து சொல்றேன். உன்னுடைய பலத்துல எது தகத்தக்கது தகாதது எல்லாத்தையும் நான் சொல்றேன் கேளுன்னு மகோதரன் பேசுகிறான். ஏன பூர்வம் ஜனஸ்தானே பகவோதி பலா ஹதாக ராட்சசா ராகவம் தம் துவம் கதமே கோ ஜெயிஷ்யசி. நீ இப்ப கடைசியா பேசினியே நான் ஒருவனா போய் போரிட்டு ராமனை கொல்லுவேன்னு, முன்னாடி ஜனஸ்தானத்திலே அதிபலசாலிகளான 14,000 அரக்கர்களை ஒருவனா கொன்னு இருக்கான் அந்த ராமன். அவனை நீ எப்படி ஒருவனா ஜெயிப்ப? இதை யோசிச்சியா? ஏ புரா நிர்ஜிதாஸ்தேன ஜனஸ்தானே மகௌஜசா ராட்சசான் ஸ்தான் புரே சர்வான் பீதான் அத்யாபி பஷ்யசி. இப்ப முன்னாடி அவனால ஜனஸ்தானத்திலே எவ்வளவு பேர் முறியடிக்கப்பட்டார்களோ அது எல்லாரும் இப்ப கூட அங்க இருக்கிறவா திகிலோட இருக்கா, இன்னும் மனசுல பயத்தோட இருக்கா. தம் சிம்மம் இவ சங்குருத்தம் ராமம் தசரதாத்மஜம் சர்ப்பம் சுப்தம் இவா புத்திய பிரபோதயிதுமிச்சசி. அப்படி சினம் கொண்ட சிங்கம் போன்று அந்த ராமன் இருக்கிறான். அந்த ராமன் தூங்குகிற நாகமாக இருக்கிறான். அவனை தட்டி எழுப்பணும்னு நீ ஆசைப்படுற. ஜுவலந்தம் தேஜசா நித்யம் குரோதேன சதுராசதம் கஸ்தம் மிருத்யும் விவாசாஹ்யம் ஆசாதயிதும் அருஹதி. இப்போ பிரதாபத்தாலும் கோபத்தாலும் எப்பொழுதும் ஜொலிப்பவனும் கிட்ட அணுக முடியாதவனாக இருக்கக்கூடிய அவனை யாராலதான் எதிர்க்க முடியும் ராமனை? சம்சயஸ்தமிதம் சர்வம் சத்ரோ பிரதி சமாசனே ஏகஸ்ய கமனம் தத்ர நஹிமே ரோச்சதே பிருஷம். ஆகையாலே தனியா நீ போகக்கூடாது, அது எனக்கு சரின்னு படல. ஹீனார்த்த சுசமிருத்தார்த்தம் கோரிப்பும் பிராகிருதம் யதா நிச்சித்ய ஜீவித தியாகோ வசமானேதுமிச்சசி. குறைந்த உபகரணங்களோடு போயிட்டு நிறைய உபகரணங்களோடு வந்த சத்ருவை எப்படி அழிக்க முடியும்? யஸ்ய நாஸ்தி மனுஷ்யேஷு சதுருஷோ ராட்சசோத்தம கதமாசம்சசே யோத்தும் துல்லியேனேந்திர விவஸ்வதோஹோ. மனுஷன்ல ராமனுக்கு துல்லியமா சொல்லக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. வெண்ண இந்திரன், விவஸ்வான், சூரியன் இவனையெல்லாம் சமமா சொல்லாமே தவிர மனுஷர்களோட ராமனுக்கு யார ஒப்புன்னு சொல்றது? அவனோட நீ போர் புரியணும்னு தனியா போற. ஏவமுக்த்வா து சம்ரப்தம் கும்பகர்ணம் மகோதரா உவாச்ச ராட்சசாம் மத்தியே ராவணம் லோக ராவணம். உடனே இந்த மகோதரன் என்ன பண்றான்? கும்பகர்ணனை பார்த்து சொல்லிவிட்டு ராவணனை பார்த்து பின்வருமாறு பேசுகிறான். லப்த்வா புனஸ்துவம் வைதேஹீம் கிமர்த்தம் சம்பிரஜல்பசி யதிச்சசி ததா சீதா அவசகா தே பவிஷ்யதி. தேவரீரோ சீதை அடைந்து விட்டீர், சீதை கைக்கு வந்துட்டா. சீதை கைக்கு வந்த பிறகு எதற்காக பேசிக் கொண்டிருக்கணும்? இப்பொழுதே இஷ்டம் பட்டால் சீதை உனக்கு வசப்பட்டு விடுவாள். திருஷ்ட கஷ்டிதுபாயோ மே சீதோபஸ்தான காரகா ருச்சிரச்சேத் ஸ்வயா புத்தியா ராட்சசேஸ்வர தம் ஸ்ருணு. இப்ப சீதையை வசத்துக்கு கொண்டு வருவதற்கு ஒரு வழி எனக்கு தெரியும், அதை நான் சொல்லட்டா? உனக்கு பிடித்திருந்தால் நீ கேளுன்னு மகோதரன் சொல்கிறான். அகம் விஜிஹ்வ சங்கராதி கும்பகர்ணோ விதர்தனஹ பஞ்சராம வதாயைதே நிர்யாந்தீத்யவோ அபோதய. நான் மகோதரன், த்விஜிஹ்வன், சம்ஹராதி, கும்பகர்ணன், விதர்தனன் என்கிற இந்த 5 இந்த 5 பேரும் சேர்ந்து ராமனை கொல்வதற்கு போகிறோம்னு நீ தெரிந்து கொள். ததோ கத்வா வயம் யுத்தம் தாஸ்யாமஸ்தஸ்ய யத்னதஹ ஜேஷ்யாமோ யதி தே சத்ரூன் நோபாயை கிருத்யமஸ்தினஹ. இப்ப இப்படி நாங்கள் 5 பேராக போகி முயற்சி கொண்டு அவனோடு போர் செய்து ஜெயித்து விடுவோம். அத ஜீவதி நஷத்ருர் வயம் ச கிருத சயுகாஹ ததஸ்தம் அபிபத்ஸ்யாமோ மனசா யத் சமீக்ஷிதம். இப்ப நாங்கள் போர் புரிந்தும் ராமன் உயிரோடு இருக்கிறான்னு அப்பொழுது மனதில் எது படுகிறதோ அப்ப அதை நாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வயம் யுத்தா திஹ்யாமோ ருதிரேன சமுக்ஷிதாக விதாரிய ஸ்வதனும் பானைர் ராமநாமாங்கிதைஷிதைஹி. இப்ப நாங்கள் போரிலிருந்து ராமன் பெயர் கொண்ட அந்த கூரிய பானங்கள் எங்கள் சரீரத்துக்குள்ள போய் வெளில வந்திருக்கும். ராமன் பெயர் வைத்த பானங்கள்லாம் அப்படி ரத்தத்தாலே நனைந்து இந்த லங்காபுரிக்கு வருகிறோம். பக்ஷிதோ ராகவோஸ்மாபிர் லக்ஷ்மணச்சேதி வாதினஹ தவ பாதௌ கிரஹிஷ்யாமஸ்துவம் ச துவம் ந காமம் பிரபூரய.
இல்லைன்னா என்ன ஆகும், ராமன் விழுங்கப்பட்டான், லக்ஷ்மணனும் விழுங்கப்பட்டான் அரக்கர்களாலேன்னு யாராவது இங்க வந்து சொல்லுவா. ததோ வதோஷய புரே ஜய கஜஸ்கந்தேன பார்த்திவ ஹதோ ராம சஹபிராத்ரா சசைன்யைதி சர்வதா. இப்ப மன்னவரே, பட்டணத்தில் யானை ஏறிய ஒருவனை கொண்டு ராமன் இறந்து விட்டான், தம்பியோடு சைன்யங்களோடு கொல்லப்பட்டான், எல்லா இடத்திலும் தண்டோரா போடு நீ. பிரீதோ நாம ததோ பூத்வா பிருத்யானாம் த்வமரிந்தம போகாம்ஸ்ச பரிவாராம்ஸ்ச காமாம்ஸ்ச வசுதாபய ததோ மால்யானி வாசாம்சி வீரானாம் அனுலேபனம் பேயம் ச பகுயோத்தேப்யஹ ஸ்வயம் ச முதிதஃ பிப. அப்ப ராமன்லாம் இறந்த பிறகு நீ திருப்தியாக இருந்து கொண்டு பணியாளர்களுக்கு போக வஸ்துக்கள், வாகனங்கள், விரும்பியவைகள் எல்லாத்தையும் கொடு நீனு. திரவியத்தை, வீரர்களுக்கு வஸ்திரங்களை, புஷ்பங்களை, பூச்சு எல்லாத்தையும் கொடு. எல்லாத்தையும் நீனும் சந்தோஷமா அனுபவி. நீனும் சந்தோஷமா அனுபவி. சும்மா போய் தானே, ராமனால நாங்க கொல்லப்பட போறோம், நாங்கள் ராமனை கொல்ல போறது இல்ல. ஆனா நாங்க அங்க போறோம், அங்க போனோடனே இங்க யாராவது ஒருத்தர் வந்து சொல்லிடுவா ராமன் இறந்து போயிட்டான்னு, நீனும் அதை தண்டோரா போடு, எல்லாரும் நம்பிடுவா ராமன் இறந்து போயிட்டான்னு. ततोस्मिन् बहुलीभूते कौलीने सर्वतो गते भक्षितः स सुहृद्रामो राक्षसैरिति विश्रुते प्रविश्याश्वास्य चापि त्वं सीतां रहसि सान्त्वय धनधान्यैश्च कामैश्च रत्नैश्चैनां प्रलोभय. நாங்க அங்க ராமனோடு யுத்தம் பண்ணிட்டு இருப்போம், இந்த பக்கம் நீ சீதைகிட்ட போய் இங்க பாரு எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா, உனக்கு வேண்டிய வஸ்திரங்கள் தரேன், தனம் தரேன், தானியம் தரேன், என்ன ரத்னங்கள் என்ன வேணுமான்னு சொல்லி ரகசியமா போய் சீதைக்கு கொடுத்து ராமன் இறந்து விட்டாங்கிறத அவளை நம்ப வைத்து நீ அவளை சாந்தோனம் பண்ணு, மயக்கி விடுன்னு சொல்கிறான் இந்த மகோதரன். அனயோபதயா ராஜன் பயசோகானுபந்தயா அகாமாத் த்வத்வசம் சீதா நஷ்டநாதா கமிஷ்யதி. இப்ப சீதைக்கு ராமன் இறந்து போயிட்டாங்கிறத நம்பிடுவா. ஏன்னா ஊர் முழுக்க அப்படித்தானே தண்டோரா போட்டிருக்கு. அதனால அவளுக்கு உண்மையை சொல்றவாளும் இருக்க மாட்டான். நம்பிட்டான அவள் உன் வசத்துக்கு வந்து விடுவாள். ரஞ்சனீயம் ஹி பர்த்தாரம் வினஷ்டம் அவகம்யசா நைராஸ்ரயாத் ஸ்திரீலகுத்வா த்வத்வசம் பிரதிபத்ஸ்யதே. இப்ப காதலித்த கணவன் இறந்து போயிட்டான்னு தெரிந்த உடனே ஆசை இல்லாமல், அவளுக்கு வேற வழி இல்லாம உன் வசத்துக்கு வந்துடுவா. சாபுரா சுக சம்ருத்தா சுஹார்கா துக்க கர்ஷிதா தையதீனம் சுகம் ஞாத்வா சர்வதோபகமிஷ்யதி. இப்ப அவள் இது வரைக்கும் சுகமா தான் வளர்ந்துருக்கா, அவளுக்கு துக்கம்னா என்னன்னே தெரியாது. இப்ப அவளுக்கு புரிஞ்சிடும், நம்ம சுகமா இருக்கணும்னா ராமன்கிட்ட தான் இருந்தானும், இல்லைன்னா துக்கப்பட வேண்டியதுதான். இப்ப அவளுக்கு இவ்வளவு நாள் சுகமா வளர்ந்தவளுக்கு துக்கப்பட முடியாது, உடனே உன் வழிக்கு வந்து விடுவாள். ஏதத் சுனீதம் மமதர்ஷனேன ராமம் ஹி திருஷ்ட்வைவ பவேதனர்த்தஹ இஹைவதே சேத்ஸ்யதி மோத்சுகோ பூர் மகானயுத்தேன சுகஸ்ய லாபஹா. என் அபிப்பிராயப்படிக்கு இதுதான் நல்லது. அப்ப நாங்க யுத்தத்துல போய் ராமனோடு சண்டை போடுறோம், இந்த பக்கம் ஒருத்தன் வந்து சொல்லட்டும் ராமனை தின்று விட்டார்கள்னு சொல்லட்டும், உடனே எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்கோ, சீதையும் அப்படியே நம்ப வைத்து நீ வசப்படுத்திக்கொள். இதுக்கு எப்ப பிரச்சனை வரும்னா ராமனை அவன் ஒருவேளை நேர்ல பார்த்துட்டான்னு தீங்கு விளையலாம். ஆனா சீதை உன் வசத்துக்கு வந்த பிறகு அந்த கவலை இல்லை. அஹிருஷ்ட சைன்யோ ஹ்யனவாப்த சம்சயோ ரிபூன யுத்தேன ஜயான் நராதிபஹ யசஸ்ச புண்ணியம் ச மகன் மஹீபதே ஸ்ரீயம் ச கீர்த்திம் ச சிரம் சமஷ்ணுதே. மன்னவரே, ஒரு அரசன் சைன்யத்தை கண்ணெடுத்தும் பாராதவனாயிருந்து ஆபத்து எதுவும் அடையாதவனாயும் சத்ருக்களை போர் இல்லாமல் ஜெயிக்கிறவனாயும் பெரும் புகழை சுகத்தை வெகு காலம் அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் இந்த மகோதரன். இதோடு 64ஆம் சர்க்கம் முடிகிறது. மேல 65ஆம் சர்க்கம்ல இருந்து அடுத்த காலக்ஷேபத்திலே பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம். श्रीमते रामानुजाय अधीन स्वामी धन्योस्मि स्वामी अधीन अडियन श्रीमते रामानुजाय नमः. अडियन स्वामी श्रीमते रामानुजाय